Hello students, நான் உங்கள் திருவாசகம். So நாம் பார்க்க போறது என்ன? Chapter 1 11th Maths Sets Relation Functions Exercise 1.3 Question number 18. The owner of small restaurant can prepare a particle meals at a cost of ₹100. He is estimated that if the menu price of the meal is X rupees, so the number of customers who will order that meal at the price of evening is given by the function. So express this day the revenue total cost and profit on his meal as function of X னு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு சிறிய உணவகத்தில் வந்து உரிமையாளர் ₹100 செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்கிறார். ஆனால் தயாரிக்க முடியும். ஸோ உணவு வகையின் பட்டியலின்படி அந்த உணவின் விலை எக்ஸ் என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை d of x equal to 200 - x என்ற சார்பாக அமைகிறது எனில் அந்த உணவை பொறுத்த அவருடைய அன்றைய வருமானம் எவ்வளோ, அதில் மொத்த செலவு அந்த லாபமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஸோ செல்லிங் ப்ரைஸ், ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மீல். ஸோ நம்ம எவ்வளோக்கு அது இது விற்கிறாங்க அப்படின்னா ₹100. ஸோ 100க்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், சிபி வந்து காஸ்ட் ப்ரைஸு. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் மீல் நமக்கு என்ன தெரியாது, ₹X. ஸோ இது வந்து ₹Xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் இது வந்து ரெவென்யூ அமௌண்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஸோ டெய்லி வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் d of x equal to 200 - x. ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷனில் இருக்குது, d of x equal to 200 - x. அப்போ த டே ரெவென்யூ, ஸோ ஒரு நாளைக்கு அந்த உணவகத்தில் பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது த டே ரெவென்யூ, ஸோ த டே ரெவென்யூ இஸ் 200 - x. அதோட எக்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம், த டே ரெவென்யூ. ஸோ இப்போ அவங்க கேட்குறதுனா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். த டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் என்ன, அந்த அன்றைக்கு வந்து அந்த டேவில் வந்து எவ்வளோ அவர் பிளான் பண்ணுறாருன்னா ₹100. ஸோ ₹100க்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அப்போது 200 - x இன்ட்டு 100, அது டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ ப்ராஃபிட்டுக்கு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுதுன்னு செக் பண்ணோம். த ப்ராஃபிட் equal to revenue minus total cost. So revenue எவ்வளோ, 200 - x. revenue value கண்டுபிடிச்சிருக்குமா, x minus total cost வந்து 200 - x into 100. ஸோ இதிலிருந்து மல்டிபிள் பண்ணால், ஸோ இது வந்து அப்படி டேரக்ட் 200 மைனஸ், ஸோ இதுலேருந்து பாருங்கள் 200 - x என்று ஒரு வேல்யூ, அடுத்து x - 100. ஸோ வந்து இதில் எது ப்ராஃபிட், ஓகே. ஸோ இதுதான் இது ப்ராஃபிட் வேல்யூ. தேங்க்யூ.